பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடாது பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்றுதான் பாடினார். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்றுதான் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி பாடினார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பயிருக்கும் உயிர் இருக்கிறது என்று வாடி நின்ற வல்லாளார் பெருமக்களின் பெருமகனாரின் வாரிசுகள் நாங்கள். புறப்பொருள் வெண்பா மாலை கடையலில் வள்ளல்களில் ஆகச் சிறந்த வள்ளல்கள் யார் என்று கணக்கிடுகிற போது பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய், நல்லி, அதியமான், இதிலே பாரியும் பேகனும் தான் ஆகச் சிறந்த வள்ளல்கள் என்று மதிப்பிடுகிறார்கள். அதற்கு காரணம், ஒருவன் கேட்டு கொடுப்பது கொடைதான், ஆனால் அது சிறந்த கொடை அல்ல. காரணம், கேட்கும் போது அவன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். கேட்காமலே கொடுப்பது சிறந்த கொடை. ஒருவன் முகம் வாடியிருந்தால் அவன் பசியோடு இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அவனுக்கு உணவளிப்பது ஒரு கொடை. ஆனால் அதையும் விட சிறந்த கொடை இருக்கிறது. அதுதான் கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்கிற கொடை. மயில் போர்வை வேண்டும் என்று பேகனிடத்தில் கேட்கவில்லை, ஆனால் கொடுத்தான். பாரி தேரை நிறுத்திவிட்டு செல் என்று முல்லைக்கொடி கேட்கவில்லை, பாரி தேரை நிறுத்திவிட்டு சென்றான். கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுத்ததாலேயே பாரியும் பேகனும் ஆகச் சிறந்த வள்ளல்களாக போற்றப்படுகிறார்கள். அந்த கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு போர்வையையும் தேரையும் கொடையாக கொடுத்த வள்ளலின் வாரிசுகள் இன்று பேசும் திறனற்ற உயிர்களுக்காக, ஆடு மாடுகளுக்காக, அவர்களின் உரிமைக்காக பேசுவதில் பெருமை அடைகிறேன். இங்கே முன்னாடி நிற்கிற ஆடு மாடு என்பது எங்களுடைய செல்வங்கள். எங்களுடைய வாழ்க்கையோடு, எங்கள் கலாச்சாரம் பண்பாட்டோடு இணைந்து வாழ்கிற போற்றத்தக்க உயிரினங்கள். என்னரும் தமிழ் பெருமக்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று சொல்வதெல்லாம் தமிழர்கள் இப்படித்தான் எப்போதும் பழம்பெருமையை பேசிக்கொண்டிருப்பார்கள் என்று நம்மை ஏளனம் பேசுவார்கள், கேலி பேசுவார்கள். மண் தோன்றுவதற்கு முன்பு இவர்கள் தோன்றிவிட்டார்களாம் என்றெல்லாம் கேலி பேசுவார்கள். கல் தோன்றி மண் தோன்றா கால